ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, பேய் இருக்கா இல்லையா, அதுக்கான அனுபவம் என்ன அப்படின்றத நம்ம வீடியோல பார்க்க போறோம். எனக்கு என் வாழ்க்கையில் நடந்தது. நான் முன்னாடியே வீடியோ போட்டிருப்பேன், பேய் இருக்கு அப்படின்றதுக்காக போட்டிருப்பேன். இது வந்து நான் செகண்ட் நான் எனக்கு என்ன நடந்துச்சுன்றதை நான் உங்ககிட்ட ஷேர் பண்றேன். நாங்க ஃபர்ஸ்ட் ஒரு வீட்டுல கிறிஸ்டின் வீட்டுல இருந்தோம். அது கிறிஸ்டின் வீடுன்னு தெரியாம நாங்க போயிட்டோம். போய் இருந்ததுக்கு அப்புறம் அவங்ககிட்ட கேட்கிறோம், அந்த ஆன்டிகிட்ட கேட்டோம், நீங்க வந்து கிறிஸ்டினா அப்படின்னு சொல்லி கேட்டேன். எப்படி நான் கிறிஸ்டினான்னு கண்டுபிடிச்சேன் அப்படின்னா, ஞாயிற்றுக்கிழமை ஆனா அவங்க வீட்டுக்கு வந்து சர்ச்ல இருந்து வருவாங்க. வந்து அவங்க எப்படி கும்பிடுறாங்களோ சாமி அது மாதிரி கும்பிடுவாங்க. அப்பதான் நான் கண்டுபிடிச்சேன், ஓ அவங்க கிறிஸ்டின் போல. அப்பதான் கேட்டதுக்கு, ஆமா கன்வெர்ட் கிறிஸ்டின், நீங்க சொல்லிருக்கலாம்ல ஆன்டி, நாங்க வந்து கிறிஸ்டினுக்கு எங்களுக்கும் சாமிக்கும் ஆகவே ஆகாது அப்படின்னு சொல்லி சொன்னேன். ஏன்னா நான் எந்த ஒரு மதத்தையும் குறை சொல்லல இந்த இடத்துல. ஒரு சாமிக்கு வந்து அவன் ஒத்து வரும், ஒரு சாமிக்கு ஒத்து வராது. அதே மாதிரி எங்க சாமிக்கு வந்து ஒத்தே வராது அப்படின்னு சொல்லி சொன்னதுக்கு, ஓ அப்படியா, இப்ப என்ன நீங்க வாட்டுக்கு உங்க சாமியை கும்பிடுவாங்க, நாங்க வாட்டுக்கு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சரின்னு சொல்லிட்டு நாங்களும் இருந்தோம். இருந்துட்டு ஒரு 2-3 நாளாவே வந்து கொஞ்சம் சரியில்லாம இருந்துச்சு. அந்த வீட்டுக்குள்ளேயே, அதாவது சொல்றேன், கிறிஸ்டினா இருக்கவங்க வீட்டுக்குள்ள கண்டிப்பா ஆத்மா இருக்கும், இல்லாம இருக்காது. நான் அவங்க வீட்டுக்கு போறப்ப நான் பாத்திருக்கேன். அவங்க வீட்டுக்குள்ள யாரோ நிக்கிற மாதிரி இருக்கும். அவங்ககிட்ட கேட்டா கூட அது யாரு, அவங்க சாமி கும்பிடுறாங்கல்ல அவங்கள சொல்லுவாங்க. சரின்ட்டு நானும் விட்டுருவேன். நானும் போயிட்டு வந்துகிட்டுதான் இருந்தேன் அவங்க வீட்டுக்கு. அதுக்கப்புறம் ஒரு 2 நாளுக்கு அப்புறமா என்னாச்சு அப்படின்னா, எங்க வீட்டுக்குள்ள அதே ஆக்டிவிட்டிஸ் நடக்க ஆரம்பிச்சிச்சு. நான் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தேன், துணி மடிச்சு வச்சுக்கிட்டேன். துணி மடிச்சு வச்சுக்கிட்டு என் பின்னாடி யாரும் நிக்கிற மாதிரியே இருக்கும். எனக்கு அப்போ பயமா இருக்கும். நான் சாமியை தான் கூப்பிடுவேன், ஓம் சக்தி ஓம் சக்தின்னு சாமியை தான் கூப்பிடுவேன். அங்க என்ன நடந்துச்சுன்னு உனக்கு ஞாபகம் இருக்கா? அந்த வீட்டுல என்ன நடந்துச்சுன்னு கொஞ்சம் வந்து ஞாபகம் இருக்கு. சொல்லு. அப்ப எனக்கு 5 வயசு தான் இருக்கும். 5 வயசா 6 வயசா? கரெக்ட் 5 வயசு. கரெக்ட். மம்மி என்ன பண்ணிட்டு இருந்தா, துணி மடிச்சிட்டு இருந்தா. அப்ப அதுமே லெவல் 40 அந்த மாதிரிதான் வருது. ஆனா அன்னைக்கு லெவல் 30 டோர் தட்டுற சவுண்டு அன்னைக்கு. ஆனா அப்பா நான் வர்றதுக்கு முன்னாடி ஏதாவது டோர் தட்டுற சவுண்டு கேட்டுச்சுன்னா திறக்காது அப்படின்னு சொல்லிட்டு வேலைக்கே போவாரு. ஆனா தட்டுற சவுண்டு கேட்டுச்சு, ஆனா மம்மி திறக்கல, அப்படியே விட்டுட்டாங்க. அப்புறமா லெவல் 40க்கு அப்பா வந்தப்ப சொன்னாங்க, சரி விடுமா அப்படின்ட்டு. அப்பா அன்னைக்கு ஒரு நாள் கரண்ட் கட்டுதானே, கரண்ட் கட் ஆயிடுச்சு. பால்கனில படுத்திருந்தோம். இவளுக்கு ஏதாவது ஆக போனா கனவுல வந்துடும், இவங்களோட ட்ரீம்ல வந்துடும் எல்லாமே. அப்படி ட்ரீம்ல வரும்போது இவங்க படுத்திருக்காங்க, இவங்களுக்கு மேல பாம்பு நிக்குது. பாம்பு வந்து இருக்கு. கண்ணை முழிக்க ட்ரை பண்றாங்க, முழிக்க முடியல. அப்புறமா எங்களோட குலதெய்வத்தை எல்லாத்தையும் கும்பிட்டு முழிக்கிறாங்க, முழிச்சிட்டாங்க. முழிக்கும்போது டக்குன்னு கரண்ட் வருது, அப்படியே உள்ள ஓடிட்டாங்க. அப்படி பயந்துகிட்டு ஓடுனதான் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சுன்னு எதுவுமே எனக்கு தெரியாது. என் மாமா என்ன சொன்னாரு, நீ வந்து கிறிஸ்டினா மாறிட்ட, அதாவது கிறிஸ்டின் போடுவாங்க பாத்தீங்களா, ஷாலு இந்த மாதிரி போட்டிருப்போனா, கிறிஸ்டினா மாறிட்ட, பைபிள் படிக்க ஆரம்பிச்சிட்ட, பைபிள் வந்து கீழே பைபிள வச்சு சாமி கும்பிட ஆரம்பிச்சிட்ட, நீ வந்து கிறிஸ்டினாவே சர்ச்சுக்கு போன, சர்ச்சுக்கு போய் கும்பிட ஆரம்பிச்சிட்ட. என்னையவே நான் என்ன சொல்லியிருக்கேன், மாமா நீங்க பாப்பா எல்லாத்தையும் பாப்பாவுக்கு பேர் மாத்திரலாம், கிறிஸ்டின் பேர் மாத்திரலாம், எல்லாமே கிறிஸ்டினாவே மாறிடலாம் அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன். அப்ப அவர் சொன்னாராம், இல்லம்மா நீ வந்து கிறிஸ்டினா மாறிட்டேன்னா உனக்கு ஓகே, உனக்கு பிடிச்சிருக்கு, எங்களை வந்து நீ வந்து போர்ஸ் பண்ண கூடாது, எங்களுக்கு வந்து நம்ம சாமி தான் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லிட்டையும், சரி அப்ப உங்க இஷ்டத்துக்கு நீங்க இருங்க, என் இஷ்டத்துக்கு நான் இருக்கேன், நான் எனக்கு பிடிச்ச சாமியை நான் கும்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லி நான் சொல்லி இருந்திருக்கேன். ஆனா அதெல்லாம் எதுவுமே எனக்கு தெரியாது. சர்ச்சுக்கு எல்லாம் போயிருந்திருக்கேன், நான் வந்து எல்லாமே பண்ணிருக்கேன். 2 வாரமோ 3 வாரமோ போயிருந்திருக்கேன். அங்க இருக்காங்க பாத்தீங்களா, அங்க இருக்கவங்க கிட்ட போய் ஆசீர்வாதம், அவங்க வந்து நீ கிறிஸ்டினா வந்து கிறிஸ்டினோட பிள்ளையா வந்து ஆசீர்வதிக்கப்பட்டாய் அப்படின்னு சொல்லி என்னென்னமோ சொல்லி இருந்திருக்காங்க. அவங்களோட இதுக்கு நான் போய் பேர்லாம் மாத்துறது எல்லாமே இப்படி பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கொஞ்ச நாள் இப்படியே போய்கிட்டே இருந்திருக்கு. விளக்கேத்தி ஒரு சாமி கும்பிட்டாருன்னா, விளக்கேத்தாத கும்பிடாதீங்க அப்படி சொல்லுவாங்க. இவரு என்ன பண்றது எது பண்றதுன்னு தெரியாம, சரி கொஞ்ச நாள் விட்டு பிடிப்போம் அவ்வளவுன்னு சொல்லி வெயிட் பண்ணி பாத்துக்கிட்டே இருந்திருக்காங்க.
அப்புறமா எங்க அம்மா ஒரு தடவை கால் பண்ணிட்டு நான் எங்க அம்மாட்டமே என்ன சொல்றேன், நான் கிறிஸ்டினோட பிள்ளை, இந்த ஜென்மத்துல நான் கிறிஸ்டினோட பிள்ளை அப்படின்னு சொல்லி நான் அவர் பிள்ளைய நான் ஆசீர்வதிக்கப்பட்டேன் அப்படின்னு சொல்லி அவங்ககிட்ட சொல்லிடுவேன். எங்க அம்மா சொல்றாங்க, நம்ம தெய்வம் குல தெய்வம் நம்மளை விட்டு கொடுக்காதுடி, அந்த மாதிரி இல்ல, நீ கிறிஸ்டின் பிள்ளை எல்லாம் கிடையாது, நீ நம்ம எங்க இதுல பிறந்த பிள்ளை, எங்க இதுல பிறந்த பிள்ளை, நீ அப்படி எல்லாம் சொல்லாத அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு நான் யோசிக்கிறேன். சரி அம்மா ஏன் அப்படி சொன்னாங்க, ஒருவேளை அது உண்மையா இருக்குமோ, நம்மளுக்கு ஏதோ பிரச்சனை ஆயிடுச்சோ. அப்போ என் மைண்ட்ல இப்ப நான் கண்டுபிடிச்சிட்டேன் பாத்தீங்களா, நான் பயந்துருக்கேன், உடம்புக்குள்ள இருக்கும். ஆனா அப்ப என் உடம்புக்குள்ள என்ன இருக்கு எது இருக்குன்னு எதுவுமே தெரியாது, நான் கண்டே பிடிக்கல. ஏன்னா அது ஃபர்ஸ்ட் டைம்னால எனக்கு தெரியல, இது செகண்ட் டைம்னால நான் கண்டுபிடிச்சிட்டேன். அப்ப கண்டுபிடிச்சிட்டு நான் சொல்றேன். அப்ப ஆன்ட்டி கேட்டாங்க, என்ன ஆர்த்தி ஒரு மாதிரியா இருக்க, அவங்ககிட்ட பைபிள் எல்லாம் போய் பெரிய பைபிள், எனக்கு சின்ன பைபிளா வேணாம், எனக்கு பெருசா வேணும், நான் அதை பார்த்து நான் டெய்லி நான் கும்பிடணும்னு சொல்லி அவங்ககிட்ட கேட்டு வாங்கிட்டு நான் வச்சிருந்திருக்கேன். வீட்டுல வச்சு நான் கும்பிட்டுக்கிட்டு இருந்திருக்கேன். இடையில நாங்க சர்ச்சுக்கு போயிட்டு வந்துகிட்டு இருக்கோம். வந்துட்டு சாமி அதாவது அங்க ஆஞ்சநேயர் கோயில் இருந்துச்சு. எங்கன்னா காஞ்சிபுரத்துல இருந்தவங்களுக்கு தெரியும், அங்க ஒரு ஆஞ்சநேயர் கோயில், பெரிய கோயில், ஆஞ்சநேயர் கோயில் இருந்துச்சு. அந்த ஆஞ்சநேயர் கோயில நான் கிராஸ் பண்றப்ப என் மைண்ட் அப்படியே சேஞ்ச் ஆகுது பாருங்க. எப்படி சேஞ்ச் ஆகுது அப்படின்னா, நீ எப்படி கிறிஸ்டினா இருப்ப, நீ கிறிஸ்டின் கிடையாது, நீ ஓம் சத்தியமா முருகான்னு சொல்லி கும்பிடுற பிள்ளையாச்சு, நீ எப்படி இப்படி மாறுவ, மாற முடியாதுன்னு சொல்லி யாரோ என்கிட்ட சொல்ற மாதிரியே எனக்கு ஒரு ஃபீலிங்ஸ் இருக்கு. சரின்ட்டு இப்படி சொல்றாங்க, நம்ம எப்படி நமக்கு இப்படி ஆச்சுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு, எதுவா இருந்தாலும் நீ ஏத்துக்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு நான் வீட்டுக்கு சொல்றேன். மாமா எனக்கு என்னமோ பண்ணுது, என்ன செய்யுதுன்னு தெரியல, நான் என்னமோ ஆயிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு வேப்பல் அங்க மலையாள பகவதி அம்மன் கோயில் ஒரு கோயில் இருக்கு, அங்க கூட்டிட்டு போறாங்க. அங்க கூட்டிட்டு போய் அந்த சாமியாரை பார்க்க வைக்கிறாங்க. அவங்க என்ன சொல்றாங்க, அந்த மண்ணு மிதிச்சு அடுத்த செகண்டே என்னால நிக்க முடியல, என் உடம்புலாம் அப்படியே கூஸ் பம்பஸ் ஆயிருச்சு, எனக்கு அப்படியே என்ன பண்றதுன்னே தெரியல, என்ன நடக்குதுன்னே தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பார்த்தோன்னே கண்டுபிடிச்சாங்க, இந்த பொண்ணு பயந்துருக்கு, இந்த உடம்புக்குள்ள ஏதோ ஒண்ணு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வேப்பலை அடிக்கிறாங்க. வேப்பலை அவங்க சும்மா நார்மல் வேப்பலை அடிக்கணும், அவங்க முடிய வேப்பலையா வச்சு அடிச்சு விட்டு தண்ணியை தெளிச்சு விட்டு எங்க வீட்டுக்கு அனுப்பிச்சு விட்டாங்க. வீட்டுக்கு அனுப்பிச்சு விட்டு வரவட்டியும் வீட்டுக்கு வந்துட்டோம். வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா இது எல்லாமே என்கிட்ட சொன்னாங்க, இந்த இதெல்லாம் நடந்துச்சு வச்சுச்சு. ஐயோ நான் இப்படி எல்லாம் இருந்தேனா, இப்படியே சாமி அப்ப என் மேல கோச்சுக்குருவாங்களே, அவங்க பிள்ளைய அப்ப ஏத்துக்க மாட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். அப்பதான் எந்த ஒரு சாமியும் தப்பு தெரியாம பண்ண தப்புக்கு மன்னிப்பு கேட்டுட்ட அப்படின்னா, அதுவும் உனக்கே தெரியாம செய்யற தப்பு நீ மன்னிப்பு கேட்டுட்ட அப்படின்னா சாமி அதை ஏத்துக்குவாங்க, அவங்க பிள்ளைய உன்னை நினைச்சுக்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் சாமிகிட்ட நான் உங்க பிள்ளைய நீ ஏத்துக்கங்க அப்படின்னு சொல்லி பூக்கட்டி போட்டு பாக்குறேன். பூக்கட்டி போட்டு பாக்குறப்ப அவங்க என்ன சொல்றாங்க, நீ என்னோட பிள்ளைதான், நான் என்னோட பிள்ளைய நான் உன்னை ஏத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இந்த இதெல்லாம் எப்படி நடந்துச்சு அப்படின்னா, நாங்க எல்லாரும் ஃபேமிலியா நாங்க போய்கிட்டு இருக்கோம். போய்கிட்டு இருக்கப்ப இடையில ஒருத்தவங்க வர்றாங்க. யாருன்னா திருவண்ணாமலைக்கு பாத யாத்திரை நடந்து போறாங்க. சிவபெருமான் மாதிரி ஒரு வயசானவர் மாலை, ஒரு ருத்ராட்ச மாலை போட்டு. அப்ப நான் அவரை பாக்குறப்ப என் மைண்ட்ல என்ன தோணுது, ஐயோ நாங்க ஃபேமிலியா சிவன் கோயிலுக்கு திருவண்ணாமலைக்கு கிரிவலம் போவோம். அதெல்லாம் எனக்கு ஞாபகத்துக்கு வருது. இனிமே நம்ம சிவன் கோயிலுக்கு கிரிவலமா போக முடியாது, நம்ம சிவனை பார்க்க முடியாது, நம்ம சாமி கும்பிட முடியாது, நம்ம குலதெய்வத்துக்கு போக முடியாது. அதே மாதிரி நான் சில கெட்ட விஷயங்கள் அதுல எல்லாம் கலந்துக்க முடியாது, நம்ம இது மாறிட்டோம்னா எதுவுமே செய்ய முடியாது அப்படின்னு சொல்லி மைண்ட்ல அவ்வளவு வருது எனக்கு. என்ன பண்றது, நம்ம எப்படி இப்படி மாறணும், நமக்கு மாறவே கூடாது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருந்துட்டு வீட்டுக்கு சாமியை கும்பிட்டு பூக்கட்டி போட்டு பார்த்ததுல, நீ ஏன் பிள்ளை, நான் உன்னை ஏத்துக்கிறேன் அப்படின்ட்டாங்க. அதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அதுக்கப்புறம் எப்பயும் போல நார்மலா விளக்கேத்தி சாமி கும்பிட்டு எல்லாமே பண்ணிக்கிட்டுதான் இருந்தேன். 2-3 தடவை என்ன ஆயிடுச்சுன்னா, என் உடம்புக்குள்ள வர முடியல, ஆனா அந்த வீட்டுக்குள்ள நிறைய ஆக்டிவிட்டிஸ் நடந்துச்சு. நிறைய நாங்க ஆள் கதவை டப் டப்னு தட்டுவாங்க, யாரோ தட்டுற மாதிரி இருக்குங்க, ஆனா நாங்க திறக்கவே மாட்டோம், ஏன்னா அனுபவப்பட்டுட்டோம், நாங்க பயந்துகிட்டு இருக்கோம். அதே மாதிரி அந்த ஊரை சுத்தி ஃபுல்லா அந்த பேய் இதுதான் நடமாட்டம் இருக்கும் அப்படின்னு சொல்லி ஊர்லயே சொல்லுவாங்க. நாங்க கதவை பூட்டி மாமா என்ன பண்ணாரு, அவரே சாமியை கும்பிட்டு 4 இடத்துல இருந்து பட்டை மாதிரி போட்டு எல்லாமே பண்ணி வீட்டுக்குள்ள எதுவுமே வரவிடாத அளவுக்கு. ஏன்னா நாங்க இடையில போய் வீடு நாங்க காலி பண்றோம் சொன்னதுக்கு, வீடை காலி பண்ண முடியாது, நீங்க அட்வான்ஸ் கொடுத்துருக்கீங்க, அந்த அட்வான்ஸ கழிச்சுட்டுதான் நீங்க வீடை காலி பண்ணணும்ட்டாங்க. ஐயோ என்ன பண்றது புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருந்தோம். அந்த 3 மாசம் ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. ஆமா பயந்துகிட்டேதான் வேலைக்கு போயிட்டு பயந்துகிட்டேதான் வருவாரு. நம்ம சாமி துணை இருக்கிறப்ப நம்ம ஏன் பயப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு
வீட்டுக்குள்ளேயே கூட பாத்திரங்கள்லாம் கழுவி வச்சுட்டு அப்பதான் வந்து உட்காந்துருக்கேன் பெட்ரூமுக்குள்ள. பாத்திரங்கள்லாம் டம் 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 டம்னு விழுகிற சவுண்ட் இருக்கும். அப்ப எனக்கு அவ்வளவு பயமா இருக்கும். அதுக்கப்புறம் பாத்ரூம்ல வந்து குளிச்சுட்டு விட்டுருக்கப்ப யாரோ பின்னாடி நின்று பாக்குற மாதிரியே இருக்கும். ஐயோ யாரோ பாக்கணும். அதனால பாத்ரூம்குள்ள உண்மையிலேயே சொல்றேன், பாத்ரூம்குள்ள வந்து இங்கிட்ட அங்கிட்டு திரும்பவே மாட்டேன். ஏன்னா அந்த பாத்ரூம்குள்ள நிக்கிறப்ப பின்னாடி யாரோ நிக்கிற மாதிரியே எனக்கு ஒரு இந்த தோணும். அதனால கண்ணை மூடிட்டு தான் வர்றது போறது. கிச்சன்லயும் தெளிவா இருக்கும். கிச்சன் கிட்ட நம்ம நின்று சமைச்சுக்கிட்டு இருப்போம், பின்னாடி நின்று யாரோ நம்மள வாட்ச் பண்ணாங்கன்னா எப்படி இருக்குமோ அதே மாதிரி இருக்கும். எத்தனை நாளைக்கு அந்த வீட்டுல இருக்க முடியும் சொல்லுங்க? அந்த வீட்டுல எத்தனை நாளைக்கு இருக்க முடியும்? அப்படி இருந்து நாங்க இருந்தோம் 3 மாசத்துக்கு. ரொம்ப கண்டிஷா இருந்துச்சு. அந்த சாமியை கும்பிட்டுக்கிட்டே சாமியோட ஆசீர்வாதமும் அருளும் தான் வேணும் அப்படின்றதுக்காக அவ்வளவு பொறுமையா இருந்தோம். பொறுமையா இருந்துட்டு அந்த வீட்டை விட்டு காலி பண்ணி வந்துட்டோம். வந்ததுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் எங்களை விடல. ஏன்னா அந்த வீட்டோட நெகட்டிவிட்டியா என்னன்னு தெரியல, எங்க வாழ்க்கையில அவ்வளோ கஷ்டம் எதெல்லாம் அனுபவிக்க கூடாது அந்த கஷ்டத்தெல்லாம் நான் அழுகாத குறையில்லாத கஷ்டத்தெல்லாம் நான் என் வாழ்க்கையில அனுபவிச்சேன். அது வந்து நான் செகண்ட் வீடியோல நான் கண்டிப்பா சொல்றேன். அந்த வீட்லயுமே நான் வந்து 3 வீட்டுக்கு போட்டேன். நான் 3 வீட்லயும் ஆத்மா தொடர்ந்து என்னை ஃபாலோ பண்ணிதான் வந்துச்சு. இப்ப இருக்க வீட்டுலதான் எதுவுமே கிடையாது. தெய்வத்தோட அருளும் ஆசீர்வாதம் இருக்கு. அந்த வீட்டுல என்ன நடந்துச்சு அப்படின்றத நான் நெக்ஸ்ட் வீடியோல உங்களுக்கு சொல்றேன். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா தொடர்ந்து லைக், ஷேர், கமெண்ட், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே, பாய்.